இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் இனிமேல் உங்கள் லைஃப்பில் பிளாஸ்டிக்கை பயன்படுத்த மாட்டீங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு FD வித் மோஹி. இன்றைக்கி நாம் ஒரு ஹாரர் ஆக்ஷன் த்ரில்லர் மூவியாக நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகிருக்க அண்டர் பாரிஸ் அப்படின்ற படத்தை ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த படமானது நெட்ஃப்ளிக்ஸில் முக்கியமாக தமிழ் டப்பிங்கோட படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஆக்சுவலி இந்த படம் வந்து ஒரு கேஷுவலாக ரிலீஸ் ஆகிருக்குன்னு கூட சொல்லலாம். திடீர்னு பார்த்தா இப்படி ஒரு படம். இந்த படத்தினுடைய பேர் மட்டும் எனக்கு அடிப்படுது. சரி, ட்ரெய்லர் பார்ப்போமே பார்த்தா ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஓகே, அந்த எக்ஸ்பெக்டேஷனோட தான் இந்த படத்தை பார்த்தேன். பட் அந்த எக்ஸ்பெக்டேஷனை தாண்டி இந்த படம் வேறு ஒரு விஷயத்தை கொடுத்தது. அது என்னன்றதை நம்ம டீட்டெயிலாக ரிவ்யூவில் பார்ப்போம். ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ ஆனது உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க நாம் ரிவ்யூக்கு போகலாம். அண்டர் பாரிஸ் இந்த படத்தினுடைய டைட்டிலே இந்த படத்தினுடைய கதை இருக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ ஓப்பனிங் சீனே வந்து பார்த்தீங்கன்னா கடலில் வந்து ரிசர்ச் பண்ணுற ஒரு குழு வந்து இறங்குறாங்க. அங்கே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பண்டில் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ், அந்த பிளாஸ்டிக்ஸே வந்து பார்த்திங்கன்னா பாரிஸ் நகரம் மாதிரி ஒரு பிளாஸ்டிக்ஸ் இடமே இருக்குது. குவிஞ்சு கிடச்சி இவங்க எடுத்து அப்புறப்படுத்துகிறாங்க. அப்புறப்படுத்தும் போது ஒரு ஷார்க்குக்கு அவங்க வந்து ஜிபிஎஸ் இன்சர்ட் பண்ண ஆசைப்பட்றாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது ஜிபிஎஸ்ஸையும் இன்சர்ட் பண்ணிடுறாங்க. பட் அந்த ஷார்க் வந்து அட்டாக் பண்ணி ஒரு 4 பேர் ஆன் த ஸ்பாட்டில் இறந்துடுறாங்க. ஸோ அதில் வந்து ஒருத்தருடைய மனைவி வந்து அவங்களும் ரிசர்ச்சர் தான். அவங்களும் அந்த கடத்துக்குள்ளே குதிக்கிறாங்க. அவங்களும் வந்து அந்த ஷார்க்கிட்ட மாட்டி ஒரு வழியாக தப்பிச்சு வந்துடுறாங்க. பட் அந்த ஷார்க்கு என்ன ஆகுதுன்னா சிட்டிக்குள்ளே வர ஆரம்பிக்குது. அதாவது பாரிஸ் நகருக்குள்ளே வர ஆரம்பிக்குது. இவங்க வந்து அதுக்கு இண்டிகேட்டர் தெரியுது. ஏன்னா இவங்கள்ட்ட வந்து ஜிபிஎஸ் ட்ராக்கை அவங்க வச்சுருக்காங்க. ஸோ அதனால் இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான சுறாக்களையும் திமிங்கலத்தையும் பராமரிக்கிறாங்க, அவங்களோட ட்ராக் பண்ணுறாங்க, அவங்கள வாழ்வாரத்தை பார்க்குறாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்குது பாரிஸ் நகருக்குள்ளே வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி என்ன ஆச்சு, இது இல்லாமல் பாரிஸ் நகரில் ஒரு ஸ்விம்மிங் பேஸான ஒரு ஸ்போர்ட்ஸும் நடக்கிறதுக்கு அதுக்கு முன்னாடி இதெல்லாம் அகற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் ஒரு பெரிய ப்ராப்ளமே பண்ணுறாங்க. ஸோ இதுதான் இந்த படத்தினுடைய கதையே. ஓகே, இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் அப்படின்றத பற்றி பேசுவோம். பாசிட்டிவ் நெகட்டிவ். பாசிட்டிவ் பொறுத்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தினுடைய கான்செப்ட், ஆக்சுவலி இந்த படத்தினுடைய ஓப்பனிங் கான்செப்டே இந்த படத்தினுடைய ஓப்பனிங் சீன், இந்த படத்தினுடைய எண்டிங் சீன், இந்த ரெண்டுமே ஒன்று தான். அதாவது இந்த ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட ஒரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா பூமரங் அப்படின்ற ஒரு விஷயம் தான். கர்மா த பூமரங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அதாவது ஓப்பனிங் சீனில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பிளாஸ்டிக்காக இருக்கும். டுவோர்ட்ஸ் கிளைமேக்ஸ் அதை நான் ரிவீல் பண்ண விரும்பல, ஸ்பாய்லர் ஆகிடும். ஸோ இதுக்கு நேர் ஆப்போசிட்டாக இருக்கும். அதுதான் இந்த படமே. மற்ற இனங்களுக்கும் இயற்கைக்கும் நாம் இடம் கொடுக்கலன்னா அவங்க நம்மளோட இடத்த ஆளுமை பண்ணுவாங்க. அதுதான் இந்த படத்தினுடைய ஒரு சின்ன வேர்டிக்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ பிளாஸ்டிக்லாம் தேங்கி அவங்க வாழ்கிறதுக்கு, அதாவது திமிங்கலங்கள் சுறாக்கள்லாம் வாழ்கிற வழி இல்லாமல் இங்கே அட்டாக் பண்ணுது. இது நடக்கும். இது ஒரு ஃபேண்டசி தான் இந்த கதை ஆக்சுவலி. ஆனால் அந்த ஃபேண்டசி தாண்டி உண்மையாக நடக்குமோ அப்படின்ற ஒரு ஃபீலும் வர ஆரம்பிச்சு. இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் இந்த ஃபீல் வரும், ஓகே நாம் தப்பு பண்ணுறோம் அப்படின்ற ஒரு கில்ட்டினஸும் இந்த படம் உருவாக்கும். அது ஒரு மெயின் பாசிட்டிவ். ஆக்சுவலி இந்த படம் வந்து ஒரு கில்ட்டினஸ் உருவாக்குறதுக்கான ஒரு அவேர்னஸ் படம் கூட சொல்லலாம், எஸ்பெஷலி இந்த பிளாஸ்டிக் யூசேஜ் பற்றி. ஸோ நல்ல அவேர்னஸ் இந்த மாதிரியான ஸ்கேரியோட கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் நிறைய இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அடுத்த தடவை யாராவது ஒரு பிளாஸ்டிக் கேரி அவுட் பண்ணாங்கன்னா முக்கியமாக அதை த்ரோ பண்ண மாட்டாங்க. ஒரு கடல்லையோ இல்லை வேறு ஒரு இடத்துலையோ பொது வெளியிலேயே போட மாட்டாங்கன்றது கண்டிப்பாக உறுதி. இந்த படம் அதை நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நல்லா ஸ்கேரியாக கொடுத்துருக்காங்க. அதாவது சொல்லி பார்த்தாச்சு கிள்ளி பார்த்தாச்சு கேட்க மாட்டாங்க, இவங்க பயன்படுத்தி தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த படம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு பிளாஸ்டிக்கு யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு ஆடு கொடுக்குறத மாதிரி தான் இந்த படம். ஒரு ஆடை வந்து ஒரு 1 hour 50 minutes படம் கொடுத்தா எப்படி இருக்கும், அதுதான் இந்த படமே. ஸோ அதுதான் இந்த படத்தினுடைய வேர்டிக்ட், இந்த படத்தினுடைய கதை, இந்த படம் சொல்ல வரைய ஒரு மெசேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ பியூட்டிஃபுல்லாக அதை ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஆரம்பத்துலேருந்து எண்ணி வரைக்கும் படம் ஃபுல்லாகவே ஒரு பரபரப்பு காட்சி நிறைந்த படமாகவே இருந்திருக்கு. அது ஒரு முக்கியமான அங்கம் வகிக்குது. ஓப்பனிங் சீனே சரியான சீனு. ஒரு பொண்ணை வந்து அந்த ஷார்க் அட்டாக் பண்ணி வலையில் மாட்டிக்கும். அது அப்படியே கடலுக்கு அடியில் வரைக்கும் இழுத்துட்டு போகும். லிட்டரலி அவ்வளோ தூரம் இழுத்துட்டு போகும். காதில் ரத்தம் வந்து, வாயில் ரத்தம் வந்து. ஸோ அந்த அட்டாக் சீன்ஸ்லாம் பயங்கரமாக பரபரப்பின் உச்சக்கட்டம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இன்ட்ரோல் பிளாக்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம திமிங்கலத்தெல்லாம் சேவ் பண்ணணும், அவங்க தான் நம்மளுடைய முக்கியமான அங்கன்னு ஒருத்தவங்க சொல்லி அவங்க கடல் நடுவில் மாட்டிக்கிட்டு ஒரு 50 பேர் அதெல்லாம் தேவையில்லாமல் செத்து அப்படின்னு அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும். கிளைமேக்ஸில் வர அந்த ஸ்விம்மிங் அந்த காம்படிஷனில் பார்த்திங்கன்னா அதுலேயும் நிறைய பேர் டெத்து. ஸோ இது ஒரு மாதிரியான பரபரப்பான ஸ்க்ரீன் ப்ளே, அதை பாராட்டே ஆகலாம். அண்ட் இந்த படத்தில் நடித்த முக்கியமான எல்லா கேரக்டர்ஸும் ரொம்பவே நல்லாவே பண்ணியிருக்காங்க. அந்த பரபரப்புக்கான காட்சிக்கு உண்டான நடிப்பு அவங்களுடைய நடிப்பு மூலியமாக தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த படத்தில் யூஸ் பண்ணுற அந்த விஎஃப்எக்ஸ் சிஜிலாம்
நல்ல ஒரு விஎஃப்எக்ஸ், நல்ல ஒரு சிஜி, நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கொடுக்கப்பட்ட பட்ஜெட்டில் அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு ஃபீல் கொடுத்தது. பாரிஸ் நகரே இப்படி ஆகுமா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. டுவோர்ட்ஸ் கிளைமேக்ஸ் அது நல்லாவே அந்த ஃபேண்டசி உலகத்துக்குள்ளே நம்ம கூட்டு போகிறாங்க. சொல்ல முடியாது, இந்த படத்துக்கு பார்ட் 2 கூட வரதுக்கான சான்சஸும் இருக்குது. அதுக்கான எண்டு தான் கொடுத்துட்டும் போயிருக்காங்க. நல்ல ஒரு படம். ஆக்சுவலி நான் எதிர்பார்க்காத ஒரு படம் நெட்ஃப்ளிக்ஸில். ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸுக்கு தொடர்ந்து அந்தளவுக்கு பெருசாக படங்கள் வரல. பட் இந்த படம் நிறைய பேரால் பார்க்கப்படும். முக்கியமாக நல்ல கருத்து உள்ள நல்ல மெசேஜ் சொல்லக்கூடிய படமாக இந்த படம் அமைஞ்சிருக்கு. ஸோ மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா, இல்லை கண்டிப்பாக பார்த்தே தருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஆனால் இந்த படத்தில் ஒரு முக்கியமான விஷயம், 18+ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லது. ஏன்னா அந்த படத்தில் வந்து கோரமான நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. அதாவது ஒரு மனுஷனை பாதியாக துண்டாக இருந்து அவங்களோட குடலுக்கு குந்தாணிலாம் இதாக இருக்கிற மாதிரிலாம் காட்டியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் குழந்தைகளை வச்சு பார்க்காம, அப்படி இல்லைனா குழந்தைகள் கண்மூடி படம் பார்க்க வச்சிங்கன்னா நல்லது. ஸோ இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5க்கு 3.75. ஓகே மக்களே, இந்த ரிவ்யூ பிடிச்ச நம்பர். இந்த ரிவ்யூ பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். FTA First with Mogi.